உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் உறுதியானதா? அரசு ஊழியர்கள் வாக்கு. 20 வருஷத்துக்கு மேல பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும்னு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடின நிலையில பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு இணையான உறுதியளிக்கப்பட்ட ஒரு ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இந்த புதிய திட்டத்துக்கான விதிமுறைகள் இன்னும் வெளியிடப்படலைனாலும் திட்டத்தோட முக்கிய பலன்களை முதல்வர் அறிவிச்சிருக்காரு. காலவரையற்ற போராட்டத்தை அறிவிச்சிருந்த அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தங்களோட போராட்டத்தை கைவிடுறதா அறிவிச்சு புதிய திட்டத்தையும் வரவேற்று முதல்வருக்கு நேர்ல நன்றியும் சொல்லியிருக்காங்க. 2021 தேர்தலுக்கு திமுக 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்க, அதுல 364 நிறைவேற்றினதாகவும் 40 வாக்குறுதிகள் அரசோட பரிசீலனையில இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. 37 வாக்குறுதிகள் மத்திய அரசோட நிதி பங்களிப்புக்காக காத்திருக்கிறதாவும் 64 வாக்குறுதிகள் திட்டங்களா நிறைவேற்ற முடியாதவையா இருக்குன்னும் அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. சுமார் 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு அரசு தரப்புல சொல்ற நிலையில எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிக சில வாக்குறுதிகளே நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றாம உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்ங்கிற புதிய திட்டத்தை அறிவிச்சது ஏன்? புது திட்டத்தில் இருக்கிற பலன்கள் என்னென்ன? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களோட போராட்டங்கள் முடிவுக்கு வந்ததா? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களோட 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில தமிழ்நாடு அரசு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை அளிக்கக்கூடிய வகையில இந்த ஓய்வூதிய திட்டம் இருக்கும்னு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஊழியர்களோட கடைசி மாத ஊதியத்துல 50% ஓய்வூதியமா வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடவே இதுல ஊழியர்களோட பங்களிப்பு 10% இருக்கும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதலா தேவைப்படுற நிதியை அரசே ஏற்கொண்டும் அரசாணையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துல ஓய்வூதியதாரர்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும்னும், ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் பரிந்துரைக்கப்பட்ட குடும்ப உறுப்பினருக்கு ஓய்வூதியத்தில் இருந்து 60% குடும்ப ஓய்வூதியமா வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போதும் பணிக்காலத்துல இறக்க நேரிட்டாலும் அவங்களோட பணிக்காலத்துக்கு ஏத்த மாதிரி 25 லட்சத்துக்கு மிகாம பணிக்கொடை வழங்கப்படும்னும், புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு ஓய்வூதியத்தை பெறுவதற்கான தகுதி காலத்தை நிறைவு செய்யாம ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட திட்டத்திற்கும் இடைப்பட்ட காலத்துல ஓய்வூதியம் இல்லாம பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த புதிய திட்டத்தால ஓய்வூதிய நிதியத்திற்கு கூடுதலா தமிழ்நாடு அரசு 13,000 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. கூடவே தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வருஷமும் சுமார் 11,000 கோடி ரூபாயை அரசோட பங்களிப்பா கொடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பங்களிப்பு தொகை பணியாளர்களின் ஊதியத்திற்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் மேலும் உயரும்னும் தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. இந்த 2 திட்டங்களுக்கும் என்ன வேறுபாடு? ஏன் பழைய ஓய்வூதிய திட்டம்னு பேர் வைக்காம உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு பேர் வச்சிருக்காங்கன்றதையும் பார்க்க வேண்டியிருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்துல வழங்கப்படுறத போலவே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திலையும் கடைசி மாத ஊதியத்துல 50% ஓய்வூதியமா வழங்கப்பட இருக்கு. ஆனா பழைய ஓய்வூதிய திட்டத்துல முழு பங்களிப்பை அரசே ஏற்ற நிலையில புதிய திட்டத்துல ஊழியர்களோட பங்களிப்பு 10% இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் ஓய்வூதிய திட்டத்துல ஒரு ஊழியர் பணிக்காலத்துல இறக்க நேரிட்டால் அவருடைய பணிக்காலத்தை பொறுத்து 25 லட்சத்திற்கும் மிகாம பணிக்கொடை வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் புதிய திட்டத்துல ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாதவங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு பதிலா பழைய ஓய்வூதிய திட்டம் திரும்பவும் நடைமுறைப்படுத்தப்படும்னு திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி எண் 309 குறிப்பிட்டிருந்துச்சு. ஆனா அதை அமல்படுத்தாம அதுக்கு இணையான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முதல்வர் உத்தரவிட்டிருக்காரு. இந்த புதிய திட்டத்தால அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களோட 23 வருட போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறதா ஜாக்டோ ஜியோ மாதிரியான ஊழியர் சங்கங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கு. அதே சமயம் பழைய பென்ஷன் மீட்பு இயக்கம் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்ததையும் பார்க்க வேண்டியிருக்கு. மத்திய அரசோட பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் தமிழக அரசு அறிவிச்சிருக்குன்னு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு.
கூடவே புதிய திட்டத்தோட விதிமுறைகள் முழுசா இன்னும் வெளியாகாத நிலையில அந்த விதிமுறைகள்ல தங்களுக்கு ஏதாவது ஏமாற்றம் இருந்தா திரும்பவும் முதல்வரை பார்த்து முறையிடுவோம்னு ஜாக்டோ ஜியோ தெரிவிச்சிருக்கிறதும் கவனம் பெறுது. ஆனாலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட பாரம்பரிய ஓட்டுகளை திமுக திரும்பவும் உறுதிப்படுத்தியிருக்கிறதா தான் இது பார்க்கப்படுது.